சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வரும் சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்காமல் கூட்டணியில் சேதம் ஏற்பட்டால் அது திமுகவிற்கே பலவீனம் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் எச்சரித்துள்ளார். திமுகவுடனான கூட்டணி, தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து பேசியுள்ள சண்முகம், வரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கூடுதலான இடங்களை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு 15 முதல் 20 தொகுதிகளில் களப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். திமுக கூட்டணியில் ஒற்றுமைதான் அதன் வெற்றிக்கு அடிப்படையாக உள்ளதால் கூட்டணியில் சேதம் ஏற்பட்டால் அது திமுகவிற்கு பலவீனத்தை ஏற்படுத்தும். கூட்டணியை ஒற்றுமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று திமுகவிற்கு நன்றாகவே தெரியும் என்பதால் கூட்டணிக்கு பாதகம் ஏற்படும் வகையில் திமுக நடந்து கொள்ள வாய்ப்பில்லை. பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயல்பட்டு வருவதால் அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதுதான் தங்களின் பிரதான நோக்கமாக உள்ளது. வாக்குறுதிகளை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து தேர்தலுக்கு முன்பாக முடிவு எடுக்கப்பட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை வெற்றிகரமாக அமல்படுத்தினால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அது திமுக கூட்டணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு தர வேண்டிய 3000 கோடி ரூபாயை வழங்காமல் உள்ளதால் ஊழியர்களிடையே கடுமையான அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என்றும் பொங்கலுக்கு முன்பாக நிலுவைத் தொகை வழங்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார்.